வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தஞ்சாவூர் கும்பகோணம் இடையேயான NH45C தேசிய நெடுஞ்சாலைதான் தஞ்சாவூரில் இருந்து சென்னைக்கு வரக்கூடிய பிரதான வழித்தடம். இந்த சாலைதான் ஐயப்பேட்டை, பாபநாசம், தாராசுரம் போன்ற பல்வேறு ஊர்களை இணைப்பது மட்டுமின்றி ஆன்மீக தலங்கள், அரசு மருத்துவமனை, பள்ளி, கல்லூரி, மார்க்கெட் ஆகியவை அமைந்துள்ளதால் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கும் சாலையாகவும் உள்ளது. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக கும்பகோணம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையானது எந்தவித புனரமைப்பும் இல்லாமல் குண்டும் குழியுமாக மாறியிருந்த நிலையில் வாகன ஓட்டிகளின் பலகட்ட கோரிக்கையை அடுத்து தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்கும் பணி கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது. அதன்படி 78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தஞ்சை பள்ளி அக்ரஹாரம் ரவுண்டானாவில் இருந்து ஐயம்பேட்டை வரை ஒரு பகுதியாகவும், ஐயம்பேட்டை தொடங்கி பாபநாசம் உத்தானி வரை ஒரு பகுதியாகவும், உத்தானி முதல் தாராசுரம் புறவழிச்சாலை வரை ஒரு பகுதியாகவும் என 3 பகுதிகளாக புதிய தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. சுமார் 48 கிலோமீட்டருக்கு அமைக்கப்பட்ட பளபளக்கும் புதிய தார் சாலை கடந்த மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக பல்லிழிக்க தொடங்கியது. ஒரு மாதத்திற்குள்ளாகவே பாலமாக வெடித்தும் பெயர்ந்தும் சிதிலமடைந்து காணப்படுகிறது. ஐயம்பேட்டை, வழுத்தூர், வங்காரம்பேட்டை, பாபநாசம், திருப்பாலைத்துறை, உத்தானி உள்ளிட்ட பகுதிகளில் புதிதாக போடப்பட்ட சாலைகள் விபத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு பெயர்ந்து சிதிலமடைந்து காணப்படுகிறது. தார் சாலை பெயர்ந்து சாலையோரங்களில் தாறுமாறாக ஒதுங்கியிருப்பதால் அவ்வழியாக செல்லும் வாகனங்களின் சக்கரங்கள் வழுக்குவதாகவும், இதனால் உயிரை பிடித்துக் கொண்டு வாகனத்தை மெதுவாக இயக்கக்கூடிய சூழல் இருப்பதாகவும் வேதனையை கொட்டுகின்றனர் வாகன ஓட்டிகள். அதுல மிகப்பெரிய பள்ளமா இருக்கு, போக்குவரத்து ரொம்ப பள்ளமா இருக்கு. அந்த பகுதியில போகவே முடியல, விபத்துகள் ஏற்படுது. அது இல்லாம ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இதுல போயிட்டு வந்துட்டு இருக்கு, விபத்துகள் ஏற்பட்டு தான் இருக்கு. இது எந்த அதிகாரி பாக்குறதுன்னு தெரியல, யார்கிட்ட முறையிடுறதுன்னு தெரியல. இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்பதான் போடுற சாலை இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்பி போறோம். இந்த பள்ளத்துல விழுந்து விபத்துகள் ஏற்படுது, வாகனங்கள் சரிஞ்சு அப்படியே சரிவு ஏற்படுது. சாலையின் மோசமான நிலை தெரியாமல் இரவு நேரங்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து அதிவேகத்தில் வரும் கார், பேருந்து போன்ற வாகனங்களின் நிலையை எண்ணி கூட பார்க்க முடியவில்லை. அதுவும் ஒரு வழிச்சாலை என்பதால் எதிரே வரும் வாகனத்துக்கு பாதையை விட்டு விலகித்தான் வழிவிட வேண்டி இருக்கும். இப்படி இருக்க சாலையோர மண் திட்டுகளோடு பெயர்ந்த தார் சாலை புவியல் போல ஒதுங்கி இருப்பது விபத்தின் விபரீதத்தை சொல்லாமல் விளக்குகிறது. பழைய சாலையை முறையாக பெயர்த்து தரமான முறையில் சாலை அமைக்காமல் போர்வையை போர்த்தியது போல சம்பிரதாயத்திற்கு போடப்பட்ட சாலையால் மக்கள் வரி பணம் வீணடிக்கப்பட்டிருப்பது ஒரு புறம் என்றால், இடுப்பு நோக குண்டும் குழியுமான சாலையில் பயணித்தது போக உயிரை பணயம் வைத்து பயணிக்கும் நிலைக்கு வாகன ஓட்டிகள் ஆளாகி இருப்பது வேதனையின் உச்சம். எனவே சாலையை தரமற்ற வகையில் போட்டுக் கொடுத்த ஒப்பந்த நிறுவனத்தின் மீதும் இதனை கண்காணிக்காத அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.